இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 16வது தேர்வு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம 15 தேர்வுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது பார்த்திங்கன்னா 950 வினாக்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முக்கியமான வினாக்கள் குரூப் 4 சிலபஸ்க்கு தேவையான முக்கியமான வினாக்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7ஆம் வகுப்பு அரசியலமைப்பில் இருக்க 55 முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ படிக்கலனா படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டெய்லி பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 951வது வினா, பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண்ணினத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, காந்தி. அடுத்த என்ன பாருங்கள், நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை. அது நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது என்றவர் யார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பராக் ஒபாமா. அடுத்த வினா, உலகெங்கிலும் கல்வி அறிவு பெற்ற இளையோரில் பெண்கள் சதவீதம் எத்தனை? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 63%. அடுத்த வினா, செய்தித்தாள் பத்திரிகைகள் என்பது, ஸோ இது எவ்வகை ஊடகம் கேட்டிருக்காங்க. செய்தித்தாள் மற்றும் பத்திரிகைகள் என்பது எவ்வகை ஊடகம்? ஸோ இது பார்த்திங்கன்னா அச்சு ஊடகம். செய்தித்தாள் பத்திரிகை எழுத்தில் வரும், இது பார்த்திங்கன்னா அச்சு ஊடகம். அடுத்த வினா, கூகுள் மற்றும் வலைப்பதிவுகள் என்பது எவ்வகை ஊடகம்? கூகுள் மற்றும் வலைப்பதிவுகள், ஸோ இது பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, இணைய ஊடகம். அடுத்த வினா, கீச்சகம் முகநூல் என்பது எவ்வகை ஊடகம்? கீச்சகம் முகநூல், ஸோ இது பார்த்திங்கன்னா சமூக ஊடகம். அடுத்து பாருங்கள், 957 வினா, தவறான கூற்றை கண்டறிக. ஸோ பாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கூற்று காரணம் தான் எக்ஸாம் நமக்கு அதிகமாக கேட்குறாங்க. ஸோ கூற்று மாதிரி பார்க்குறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். தவறான கூற்றை கண்டறி, இந்திய பெண்கள். இதில் எது தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் தவறான கூற்று. ஐக்கிய நாடுகள் பொது சபையின் முதல் பெண் தலைவர் வந்து சரோஜினி நாயுடுன்னு இருக்குது, தவறு. சுதந்திர இந்தியாவின் முதல் ஆளுநர் தான் பார்த்திங்கன்னா சரோஜினி நாயுடு வருவாங்க. ஐக்கிய நாடுகள் பொது சபையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். ஸோ 1953ஆம் ஆண்டு வரும். இது பார்த்திங்கன்னா தவறான கூற்று. பி பாருங்கள், அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண். ஸோ இந்திய பெண்கள் டாபிக் வச்சுக்கோங்க. ஸோ இந்திய பெண் பார்த்திங்கன்னா அன்னை தெரசா 1979 என்பது சரி. சி பாருங்கள், முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண்பேடி 1922 என்பது சரி. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி 1966 என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள், 958, எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண் யார்? எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜன்கோ தபே. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த பெண்மணி. 959, உலகின் முதல் பெண் பிரதம மந்திரி யார்? உலகின் முதல் பெண் பிரதம மந்திரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்ரீமாவோ பண்டாரா நாயக். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இலங்கையை சேர்ந்த பெண்மணி. 960, தவறான கூற்றை கண்டறி, இந்திய பெண்கள். சில தவறான கூற்று எதுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் தவறான கூற்று. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் அன்னி பெசன்ட் என்பது தவறு. ஸோ அது பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட் தான் வருவாங்க. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட் வருவாங்க, அன்னி பெசன்ட் வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ் என்பது சரி. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். பி பாருங்கள், மாநிலத்தின் இளம் வயது அமைச்சராக பணியாற்றிய முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ் என்பதும் சரி. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு என்பதும் சரி. 961, ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் யார்? ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண். ஆன்சர் ஆப்ஷன் டி, சார்லோட் கூப்பர், இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பெண்மணி. 962, தவறான கூற்றை கண்டறி. இதில் எது தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி என்பது தவறான கூற்று. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் எண்ணிக்கை வந்து 25 இருக்குது, 28 வரும். ஸோ ஒன்று தவறு. ஃபஸ்ட் ஏ பாருங்கள், இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் உள்ளது என்பது சரி. தமிழக சட்டமன்ற பேரவையும் தலைமைச் செயலகம் செயல்படும் இடம் புனித ஜார்ஜ் கோட்டை என்பது சரி. டி பாருங்கள், இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்கள் எண்ணிக்கை 8 என்பது சரி. மாநிலங்கள் 28, யூனியன் பிரதேசங்கள் 8. 963, தவறான கூற்றை கண்டறி. இல்லை தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி தவறான கூற்று. சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ நம்ம தான் ஓட் போட்டு அவங்கள தேர்ந்தெடுப்போம். ஸோ மறைமுக தேர்தல் என்பது தவறு. நேரடி தேர்தல் தான் வரும், நம்ம தான் ஓட் பண்ணுவோம் எம்எல்ஏக்கு. மறைமுக தேர்தல் வராது, நேரடி தேர்தல். ஃபஸ்ட்டே பாருங்கள், மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்படும் முறை கூட்டாட்சி முறை. ஸோ இந்தியாவில் செயல்படும் முறையும் கூட்டாட்சி முறை. அடுத்து பி பாருங்கள், நம் இந்திய நாடு கொண்டுள்ள ஆட்சி முறை நாடாளுமன்ற மக்களாட்சி என்பது சரி. இந்தியாவில் வாக்களிக்க குறைந்தபட்ச வயது 18 என்பது சரி.
964 தவறான கூற்றை கண்டறி. இல்லை தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி தவறான கூற்று. ஆளுநர் எத்தனை வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும்? 30 வயதுன்னு இருக்குது. தவறு. ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் பார்த்தீங்கன்னா 35 வயது வரும். அதே மாதிரி முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் 25 வயது வரும். ஃபஸ்ட்டே பாருங்கள், ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டு என்பது சரி. ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் சரி. முதலமைச்சர் குறைந்தபட்ச வயது பார்த்தீங்கன்னா 25 என்பது சரி. 965 ஆளுநர் கீழ்கண்ட யாரை நியமனம் செய்வதில்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. ஆளுநர் கீழ்கண்ட யாரை நியமனம் செய்வதில்லை. ஆப்ஷன் சி மாநில உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிக்க மாட்டார். இது பார்த்தா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் தான் வருவார். ஆளுநர் வரமாட்டார். இது ஒன்று மட்டும் தவறு. மாநில தலைமை வழக்குரைஞர், மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், மாநில தலைமை தேர்தல் ஆணையர் இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் நியமனம் செய்வார். மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி வரமாட்டார். அதுக்கு பதிலாக மாவட்ட நீதிபதிகள் நியமிப்பவர் தான் ஆளுநர் வருவார். ஸோ உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் வந்தாலே குடியரசுத் தலைவர் ஞாபகம் வச்சுங்க. 966 தவறான கூற்றை கண்டறி. சில இது தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி தவறான கூற்று. அரசாங்கத்தின் 3வது தூண் நிதித்துறைன்னு இருக்குது. நீதித்துறைன்னு வரணும். ஸோ ஒரே நிதின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிதின்னு இருக்குது, தவறு. நீதித்துறை தான். ஸோ முதல் துறை அரசாங்கத்தின் பிரிவுகள் பார்த்திங்கன்னா 3 பிரிவுகள்: சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. ஸோ சட்டம் இயற்றணும், அதை நிர்வாகம் பண்ணணும், அதை நீதி காப்பாற்றணும். ஸோ அதுதான் அரசாங்கத்தின் 3 பிரிவுகள் வரும். ஃபஸ்ட்டே பாருங்கள், மாநில நிர்வாகத்துறையின் பெயரளவிலான தலைவர் ஆளுநர் என்பது சரி. பெயரளவிலான தலைவர் ஆளுநர். உண்மையான தலைவர் முதலமைச்சர் என்பது சரி. அரசாங்கத்தின் பிரிவுகள் 3: சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. ஸோ நீதித்துறை வராது. 967 தவறான கூற்றை கண்டறி. இல்லை தவறான கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது 65 என்பது தவறு. 62 வரும். உச்சநீதிமன்றம் தான் 65. ஃபஸ்ட்டே பாருங்கள், மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை உயர்நீதிமன்றம் என்பது சரி. அடுத்து பி பாருங்கள், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் என்பது சரி. மாவட்ட நீதிபதிகளை ஆளுநர் நியமிக்கிறார் என்பது சரி. 968 மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யார்? மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர். ஆன்சர் ஆப்ஷன் இ ஆளுநர். 969 தவறான கூற்றை கண்டறி. சிலது தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி தவறான கூற்று. ஜனநாயகத்தின் 3வது தூண் ஊடகம் என்பது தவறு. ஃபஸ்ட்டே பாருங்கள், ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம் ஊடகம் என்பது சரி. ஊடகமானது மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையின் பன்மை என்பது சரி. மக்களின் பல்கலைக்கழகம் ஊடகம் என்பதும் சரி. 970 வினா தவறான கூற்றை கண்டறி. இல்லை தவறான கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது 1543 தவறு. 1453 வரும் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு கூட்டம் மட்டும் தவறு. ஃபஸ்ட்டே பாருங்கள், அச்சு இயந்திரம் ஜோகன்னஸ் குட்டன்பர்க்கால் கண்டுபிடிக்கப்பட்டது சரி. சட்டமன்றம், நிர்வாகம், நிதித்துறை போன்ற அமைப்புகளின் செயல்பாடுகளை வெளிப்படை தன்மையுடன் உறுதி செய்வது ஊடகம் என்பது சரி. தகவல்கள் மற்றும் அறிவை வழங்கும் மிக முக்கிய சாதனம் ஊடகம் என்பதும் சரி. 971 தவறான கூற்றை கண்டறி. சிலது தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி தவறான கூற்று. ஜனநாயகத்தின் முதுகெலும்பு ஊடகம் வராது, அரசியல் கட்சிகள் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தவறான கூற்று. ஜனநாயகத்தின் முதுகெலும்பு அரசியல் கட்சிகள். ஃபஸ்ட்டே பாருங்கள், இந்தியாவில் வானொலி முதலில் 1927 ஒளிபரப்பப்பட்டது சரி. 1936 பார்த்தீங்கன்னா இந்திய வானொலி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1955 ஆகாசவாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது என்பதும் சரி. 972 அடுத்த வினா பாருங்கள். 972 தவறான கூற்றை கண்டறி. தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தவறான கூற்று. குரோட்டஸ் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் கட்சி வராது, அதிகாரம் வரும். அது மக்கள் அதிகாரம் தான் இந்த கிரேக்க மொழி சொல்லின் பொருள். டெமோக்ராசி. ஃபஸ்ட்டே பாருங்கள், மக்களாட்சி என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது சரி. டெமோஸ் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் மக்கள். அதே மாதிரி குரோட்டஸ் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா கட்சி வராது, அதிகாரம் வரும். அடுத்து என்ன பாருங்கள், குறுகிய தொடர்பு ஊடகங்களில் பொருந்தாத ஒன்று எது? குறுகிய தொடர்பு ஊடகம் பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வானொலி. இது பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பில் வரும்.
974 தொலைக்காட்சி வானொலி என்பது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தொலைத்தொடர்பு ஊடகம். தவறான கூற்றை கண்டறி. இந்திய பெண்கள். ஆப்ஷன் பி தவறான கூற்று. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் பாத்திமா பிரிவராது அருந்ததி ராய் தான் 1997 வாங்கியிருப்பாங்க. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் 1984 என்பது சரி. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் 2007 என்பது சரி. மக்களவையில் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் மீரா குமார் 2009 என்பது சரி. அடுத்து பாருங்க தவறான கூற்றை கண்டறி. ஆப்ஷன் டி தவறான கூற்று. சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது 1918 வராது, 1971 வரும். ஃபர்ஸ்ட் ஏ பாருங்கள். இங்கிலாந்து, இந்தியா போன்ற நாடுகளில் சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. சரி. அடுத்து பி பாருங்கள். சட்டத்தின் ஆட்சி என்ற சொல்லை பயன்படுத்தியவர் ஏவி டைசி, பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் என்பது சரி. சி பாருங்கள். 1952 பொதுத் தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது என்பது சரி. அடுத்து என்ன பாருங்கள். 977 தவறான கூற்றை கண்டறி. இது தவறான கூற்றுன்னு பாருங்கள். பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஏ தான் தவறான கூற்று. இந்தியாவில் தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது 18 கிடையாது. ஸோ வாக்களிக்கும் அந்த குறைந்தபட்ச வயது தான் பார்த்தீங்கன்னா 18. தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது 25 வரும். ஸோ தவறு. பி பாருங்கள். பெண்களுக்காக உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது சரி. அடுத்து சி பாருங்கள். 2017 ஐநா சபை நிலையான மேம்பாட்டிற்காக 17 குறிக்கோள்களை குறிப்பிட்டுள்ளது என்பது சரி. டி ஐநாவின் 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் 5வது குறிக்கோள் என்பது சரி. அடுத்து என்ன பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு சமத்துவத்தை அளிக்கும் பிரிவு எது? சமத்துவத்தை அளிக்கும் பிரிவு 14 to 18. அடுத்த வினா. பின் வரும் நூற்றில் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவமின்மையை காட்டுதல். ஸோ இது மொத்தம் பார்த்தீங்கன்னா சமத்துவத்தின் கீழ் வராது. ஸோ பேலன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேஸ் கொடுக்க முடியாது தப்பாக இருந்தால். ஆனால் இதில் மட்டும் பார்த்திங்கன்னா பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையே சமத்துவமின்மை எதுவும் பண்ண முடியாது. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்டவைகளில் எது அரசியல் சமத்துவம் ஆகும்? கீழ்கண்டவையில் எது அரசியல் சமத்துவம்? ஃபஸ்ட்டு ஆ பார்த்தீங்கன்னா அரசியல் சமத்துவத்தில் வரும். அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொதுக்கொள்கைகளை விமர்சிப்பது தான் அரசியல் சமத்துவம். அடுத்து என்ன பாருங்கள். இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது எது? 18வது வயது. அடுத்து என்ன பாருங்கள். சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை எது? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வரும். மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. 33 தவறான கூற்றை கண்டறி. சரி, இது 983 வரணும். கொஸ்டின் அந்த ஆப்ஷன் தப்பாக எடிட் பண்ணியிருக்கேன். தவறான கூற்றை கண்டறி. எழுது தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி தவறான கூற்று. மக்களாட்சியின் முதுகெலும்பு ஊடகம் வராது. இது ஒன்று மட்டும் தவறு. ஃபஸ்ட்டே பாருங்கள். இந்தியா 1950 ஜனவரி 26 மக்களாட்சி நாடு ஆனது என்பது சரி. துடிப்பான மக்களாட்சி நாட்டிற்கு அவசியமானது அரசியல் கட்சி, அதுவும் வலிமையான அரசியல் கட்சி என்பது சரி. அடுத்து என்ன பாருங்கள். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எத்தனை கூறுகளை கொண்டிருக்கும்? ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கொண்டிருக்கும் கூறுகள் கேட்குறாங்க. ஆப்ஷன் பி 3 கூறுகள். தலைவர், செயலாளர் வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தொண்டர்கள் வருவாங்க. 3 கூறுகள். அடுத்து என்ன பாருங்கள். எத்தனை வகையான கட்சி முறைகள் உள்ளது? எத்தனை வகையான கட்சி முறைகள் உள்ளது? ஆப்ஷன் பி 3 வகையான கட்சி முறை இருக்கும். தேசிய கட்சி, மாநில கட்சி, சுயேட்சை வேட்பாளர். அடுத்து என்ன பாருங்கள். தவறான கூற்றை கண்டறி. சிலது தவறான கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தவறான கூற்று. இரு கட்சி முறை நடைபெறும் நாடுகள் இந்தியா, பிரான்ஸ் என்பது தவறு. இந்தியாவிலையும் பிரான்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள். ஒரே ஒரு அரசியல் கட்சி மற்றும் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமை கொண்டிருப்பது ஒரு கட்சி முறை என்பது சரி. அடுத்து பி பாருங்கள். ஒரு கட்சி முறை நடைபெறும் நாடுகள் சீனா, வடகொரியா, கியூபா என்பது சரி. சி பாருங்கள். ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி மட்டுமே கொண்டிருப்பது இரு கட்சி முறை என்பது சரி. அடுத்து என்ன பாருங்கள். தவறான கூற்றை கண்டறி. இது தவறான கூற்றுன்னு பாருங்கள்.
ஆப்ஷன் பி தவறான கூற்று. ஜப்பானில் உள்ள இரு கட்சிகள் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி. ஸோ இது பார்த்தீங்கன்னா தவறான கூற்று. ஸோ அமெரிக்காவில் உள்ள கட்சி தான் இந்த குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சி. ஃபஸ்ட்டே பாருங்கள், பிரிட்டனில் உள்ள இரு கட்சிகள் தொழிலாளர் மற்றும் பழமைவாத கட்சி என்பது சரி. அடுத்து பாருங்கள், அதிகாரத்திற்கான போட்டி 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகளிடையே இருப்பது பல கட்சி முறை என்பது சரி. அடுத்து டி பாருங்கள், பல கட்சி முறை நடைபெறும் நாடுகள் இந்தியா, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே என்பது சரி. அடுத்த வினா, தவறான கூற்றை கண்டறி. ஸோ இது தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா தவறான கூற்று. இந்தியாவில் காணப்படும் கட்சியின் படிநிலைகள் 3. சுமாரி பார்த்தோம். உலகில் அதிக அளவு கட்சிகள் காணப்படும் நாடு இந்தியா என்பது சரி. தேசிய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் புதுடெல்லி என்பது சரி. 1968ஆம் ஆண்டு தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி உள்ள சின்னங்கள் பார்த்தீங்கன்னா 2 வகையான சின்னங்கள் என்பது சரி. அடுத்த என்ன பாருங்கள், ஒரு தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட தேவையான தகுதிகளில் பொருந்தாத ஒன்று எது? ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா பொருந்தாத ஒன்று. மாநிலங்களவை தேர்தலில் குறைந்தபட்ச 3 மாநிலங்களில் 2% தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்பது பொருந்தாது. இது பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை தேர்தல் கிடையாது, மக்களவை தேர்தல். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், மக்களவை அல்லது 4 மாநில சட்டமன்ற தேர்தலில் 6% வாக்கு பெற வேண்டும். இரண்டாவது பாருங்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்பது சரி. அடுத்து என்ன பாருங்கள், ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட தேவையான தகுதிகளில் பொருந்தாத ஒன்று எது? சில தவறானது பார்த்தீங்கன்னா இரண்டாவது தான் தவறானது. 50 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தவறானது. 50 தொகுதிகளுக்கு வராது, 25 தொகுதிகளுக்கு தான் வரும். ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், சட்டப்பேரவை தேர்தலில் 6% வாக்கு பெற வேண்டும் சரி. மூணாவது பாருங்கள், மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் 3% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பது சரி. அடுத்து என்ன பாருங்கள், 1968ஆம் ஆண்டு தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி எத்தனை வகையான சின்னங்கள் உள்ளன? 2 வகையான சின்னங்கள், ஒதுக்கப்பட்ட சின்னம், ஒதுக்கப்படாத சின்னம். அடுத்து என்ன பாருங்கள், தவறான கூற்றை கண்டறி. சிலது தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் இ பார்த்தீங்கன்னா தவறான கூற்று. விலங்குகளின் சின்னங்களில் விதிவிலக்காக வழங்கப்பட்ட சின்னங்கள் புலி, சிங்கம் இருக்குது. இல்லை யானை, சிங்கம் தான் வரும், புலி, சிங்கம் வராது. ஃபஸ்ட் ஏ பாருங்கள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு அளிக்கப்படும் சின்னங்கள் ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது சரி. ஸோ ஒதுக்கப்பட்ட சின்னம் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு, ஒதுக்கப்படாத சின்னம் அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு. மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுத்துகிற முக்கியமான அவசியம் ஆற்றல் வாய்ந்த எதிர்க்கட்சி என்பது சரி. எதிர்க்கட்சி தலைவர் இவர் பார்த்தீங்கன்னா கேபினட் அமைச்சர் பதவி வகிப்பார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சரி. அடுத்து என்ன பாருங்கள், இருகட்சி முறை என்பது என்ன? இருகட்சி முறை என்பது ஃபஸ்ட் தான் சரியான விடை. 2 கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது தான் இருகட்சி முறை. அடுத்து என்ன பாருங்கள், இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை இது? இந்தியாவில் காணப்படுவது பல கட்சி முறை. அடுத்த வினா, அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு எது? அரசியல் கட்சிகளை அங்கீகரிப்பது தேர்தல் ஆணையம். அடுத்த வினா, அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன? சரியான பார்த்தீங்கன்னா பொது நலன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகிறது. அடுத்த வினா, ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது? ஒரு கட்சி முறை ஆப்ஷன் இ சரியான விடை, சீனாவில் நடைமுறையில் உள்ளது. அடுத்து என்ன பாருங்கள், கீழ்கண்டவற்றில் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எது? அச்சு ஊடகம். ஆன்சர் செய்தித்தாள். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் எது ஒளிபரப்பு ஊடகம்? ஒளிபரப்பு ஊடகம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ வானொலி, ஒளிபரப்பு ஊடகம். அடுத்து என்ன பாருங்கள், உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ தொலைக்காட்சி. அடுத்து என்ன பாருங்கள், வெகுஜன ஊடகம் என்பது எது? வெகுஜன ஊடகம் ஆப்ஷன் இ ஆ மற்றும் ஆ வானொலி, தொலைக்காட்சி. அடுத்த வினா, தவறான கூற்றை கண்டறி. சில இது தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி தவறான கூற்று. உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி பார்த்தீங்கன்னா மீரா குமார் வர மாட்டாங்க, பாத்திமா பிவி தான் வருவாங்க. ஃபஸ்ட் ஏ பாருங்கள், இந்தியாவில் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சிதா கிருபாலினி என்பது சரி. பி பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. ஸோ 1925 என்பது சரி. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் சரி கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட். அது இந்தியாவுக்கான பெண் தலைவர் கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு. ஸோ இந்த பாயிண்ட் நல்லா பார்த்துங்க. அடுத்து என்ன பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. சரி, ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா என்பது சரி. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சரி.
முதல் பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சரி. அடுத்து என்ன பாருங்கள், உலகின் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை யார்? விண்வெளி வீராங்கனை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வாலண்டினா தெரஸ்கோவா, ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த பெண்மணி. அடுத்து பாருங்கள், கடைசி வினா, கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கல்வியறி சதவீதம் 24.04%. இதுவே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 82%, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 65.46%. ஸோ இது ரெண்டும் ஆவரேஜாக தான் 24.04%. ஸோ 55க்கு உங்களோட ஸ்கோர் என்னென்னு டெலிகிராமில் மென்ஷன் பண்ணுங்கள்.